இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபால்ஸை நம்ம இந்த மாதிரி மோஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த ஃபால்ஸ் விழுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே லெஃப்ட் சைடு வந்து 3 டாட் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ மெமரிஸ் இருக்கா அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ இதில் இருக்குது, கேலரியில் இருக்கா, இல்லை கேமரா ஓப்பன் பண்ணி இருக்கீங்களாங்கிறது கேட்கும். நான் கேலரியில் ஒரு இமேஜ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஓப்பன் பண்ணி காமிக்கேன். ப்ராஜெக்ட் நேம் கேட்கும், அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம கொடுத்த இமேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் மோஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜில் இந்த ஆப்பில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மோஷன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் கீழே தான் விழும். ஓகேவா? ஸோ மோஷன் வந்து கீழே டேரக்ஷனில் இப்படி ஸ்க்ரீனை டச் பண்ணி இப்படி இழுத்து விடுங்க போதும். மோஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிங்களோ அந்த ஆப்ஜெக்டில் இப்படி மோஷன் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இங்கே கீழே மாஸ்க் இருக்கா, அதை கொடுத்துட்டு மற்ற ஏரியாவை இதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிடுங்க, மோஷன் கொடுத்த ஏரியாவை தவிர. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ தெரியும். ஸோ உங்களுக்கு இது இப்போ ஓகே அப்படின்னா மேலே ரைட் சைடு 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. விசுவேஷன் எல்லாமே கேட்கும், எத்தனை செகண்டு, அது ஸ்பீட் நீங்கள் ஏற்றினா ஏற்றிக்கலாம், குறைக்கணும் குறைச்சிக்கலாம். சரியா? சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் சொல்லி கேட்கும், MP4 இல்லை கிஃப்டான்னு சொல்லிட்டு நான் MP4 கொடுத்துக்கிறேன். ஒரு ஆட் வரும், ஆடை கேன்சல் பண்ணோன்னா அந்த வீடியோ வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் இமேஜை வந்து நீங்கள் எதுவும் மோஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷேர் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி காமிக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜில் எதுவும் நீங்கள் மோஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும், ஃபால்ஸ் கிட்ட உள்ள இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபால்ஸ் வந்து மோஷன் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பை வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.